வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எண்ணம். எண்ணம் அப்படிங்கிறது எண் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. எண் என்பது எண்ணிக்கை. எண்ணிக்கை அப்படின்னா இப்போ 7ன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். எங்கிருந்து 7? 0ல இருந்து 7. 123ன்னு எடுக்கணும்னு வச்சுங்களேன். எங்கிருந்து 123? 0ல இருந்து 123. 1,27,423ன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அதுவும் 0ல இருந்து தான். அப்ப எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் அது துவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைபர்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ எண்ணமும் அதே மாதிரிதான். அறிவில பக்கத்துல இருந்து துவங்குது. அதுதான் வந்து எண்ணமா வருது. பதிந்த ஒன்றுதான் எண்ணமா வர முடியும். அப்படின்னா பதிவுன்னா என்ன அப்படின்னா காந்தம் தான் பதிவு. இறைநிலையில எதுவுமே பதிய முடியாது இல்லைங்களா? இறைநிலையில வந்து தூய வெளி சுத்த வெளி அதுல எதுவுமே பதிய முடியாது. அப்படின்னா காந்தத்துல தான் பதிய முடியும். காந்தம் எங்க பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இறைத்துகள்ல தான் பிறக்குது. இறைத்துகள் இறைநிலை திணிவு பெற்று மடிப்பு விழுந்து சுழலும் போது அந்த உட்புற அழுத்தமும் வெளிப்புற அழுத்தமும் சமமாகும் அளவுக்கு அதனுடைய சுழற்சி அமையும். அது வந்து ஃபிக்ஸடான ஒண்ணு. அப்ப அதிலிருந்து வரக்கூடிய லேசான காந்தம் தான் வந்து முதல்ல காந்தம் பிறக்கும் இடம். அதுக்கு முன்னாடி காந்தம்னு அந்த தன்மையே இல்லை. ஏன்னா இருக்கு விசை மட்டும்தான் இருக்கு. இருக்க விசையோட எங்க எப்போ விலக்கு விசை கலக்குதோ அதுதான் காந்தம். இப்போ இறைத்துகள் எடுத்துட்டோம்னா 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று உள்ள இருக்கக்கூடிய எல்லையற்ற சுத்தவெளி, அதுதான் அறிவு. அடுத்து இயங்கக்கூடிய ஆற்றலாக இருக்கக்கூடிய சுத்தவெளி, சுழலும் இறைநிலை. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இறைத்துகள்னு சொல்றோம். அதிலிருந்து போது அது இறைநிலையோட கலக்கிறதுனால அந்த இடம் சுத்தவெளியா இருக்க முடியாது. அது காந்தவெளி. அப்போ 3 விஷயங்கள் இருக்கு. உள்ள அறிவு, சுழலக்கூடிய இறைத்துகள், அந்த இறைத்துகளின் சுழற்சி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியிலே வரக்கூடிய அலை, அந்த அலை இறைநிலையோட கலந்து கரையும் போது அதுக்கு பேர் காந்தவெளி. அவ்வளவுதான். 3 விஷயங்கள் இருக்கு. அந்த இறைத்துகள் வரக்கூடிய காந்தம் மிக லேசான காந்தமா இருக்கிறதுனால இன்னொரு இறைத்துகளை பக்கத்துல வரைக்கும் தான் தள்ளி நிறுத்த முடியும். ரொம்ப தள்ளியெல்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்தினா பொருட்கள் உருவாகவே முடியாது. விண் உருவாகவே முடியாது. ஆகையினால அது வந்து மிக மிக லேசான காந்தம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அப்ப காந்தம் பிறக்கக்கூடிய இடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இறைத்துகளின் புறப்பகுதி. இது ஒன்றோடொன்று சேர்ந்து அப்படியே லேயர் பை லேயர் அதெல்லாம் நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம். பார்த்து கட்டும்போது அது விண்ணாக மாறுகிறது. அதாவது வேதானாக மாறுகிறது. அப்போ எப்படி எவ்வளவு கட்டப்பட்டால் வரும்னா வேற 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 எண்ணிக்கையில் இருக்கிற அளவுக்கு அது கட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இறை துகள்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். ஆனா வேதான்கள் விண்கள் வந்து ஒரே மாதிரி இருக்க முடியுமானா அது இல்லை. எத்தனை விதமா வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த தொகுப்பாக இருக்கக்கூடிய இறைத்துகளிலிருந்து வந்த காந்தம் இந்த விண்ணிலிருந்து வெளியேறும். அப்பதான் அதுக்கு விலக்கு விசை வேகமாக அதிகமாக இருக்கு. அதனாலதான் விண் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு தள்ளி தான் நிறுத்த முடியும். பக்கத்துல நெருங்கி வரவே முடியாது. தொகுப்பு இயக்கம் அந்த இடத்துல கிடையாது. அப்போ எத்தனை விதமா வேணாலும் அது மாற முடியும். எத்தனை விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எத்தனை விதமான தன்மைகள் இருக்கோ, அத்தனை விதமான தன்மைகளாகவும் அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விண்கலம் என்பது பல்வேறு விதமான காந்த அலைகளை வீசக்கூடிய களமாக இருக்கிறது. அதனுடைய மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தோ இயங்கவே முடியாது. தனித்தனியாக இருக்கு. எப்படி காத்துல பாத்தீங்களா எல்லாம் தனித்தனியா இயங்குது இல்லையா? அந்த மாதிரி தனித்தனியாக இயக்கம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அதுல இருக்கக்கூடிய இறைத்துகளின் எண்ணிக்கை, அதனுடைய சுழற்சி வேகம் இதுக்கு ஏற்றாற் போல அதுல இருந்து விலக்கு விசை வேற வேறையா இருக்கும்.
அப்போ ஒன்னொன்னுக்கும் தரமும் தன்மையும் வந்து விடுகிறது. ஒவ்வொரு விண்ணுக்கும் தரம் வருகிறது, தன்மை வருகிறது, குணம் வருகிறது. அது எல்லாமே வெளியில அது வந்து காந்தமா வருது. தரம் அறிவே இன்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன் மகரிஷி பாடுவாங்க இல்லையா? அந்த தரம் எங்க வருது அப்படின்னா, விண்ணுல தான் வருது. வேதான்ல தான் வருது. அது உள்ள இருந்து வந்து உடனே கரைஞ்சு மாறிடுது. அதுக்கு பேர் யோகான். யோகான். நிழல் விண்கள். விரிவலை, காந்தம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு தோற்றமாக இருக்கக்கூடிய விண்ணு, வேதான் கரையவே கரையாது. அது கரையணும்னா ரொம்ப காலம் ஆகும். பல கோடி வருஷங்கள் ஆகும். ஆனா, அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் தோன்றி உடனே கரையும். கரைஞ்சுகிட்டே இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு தன்மை. அப்போ அது ஒரு காந்த களத்த உருவாக்குது. அதுதான் வந்து நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா, விண்காந்தம் அல்லது வான்காந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுதான் வேதான்கள் தான், விண்கள் தான் அடுத்து எங்க வந்து கூடி ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இயங்கும்போது களம் மாறுது. அப்ப களம் மாறும்போது தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களுக்கு துவக்கமா வருது. சயின்ஸ்ல எடுத்துட்டோம்னா, கட்டப்பட்டு விடுகிறது. கட்டப்படும் போது தான் 2 விண்கள் அல்லது 2க்கு மேற்பட்ட விண்கள், 1க்கு மேற்பட்ட விண்கள் எங்கே கூடி இயங்கி தனக்கு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறதோ, அந்த இடம் தான் பருப்பொருள். பிசிக்காலிட்டி அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்ஸ் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒன்ற ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கும். வேகமா இருக்கிறது, வேகம் கம்மியா இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து ஒண்ணோட ஒண்ணு இணைந்து ஒன்றை ஒன்று சுற்றி வர ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் ஒண்ண ஒண்ணு சுத்துறதுங்கிற பேச்சு அந்த இடத்துல எங்கேயுமே வரல. ஆனா விண்களாக வந்தபோது மட்டும் அது வருது. அப்படி வரும்போது தான் குவார்க் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு தெரியறது இப்ப கடைசியா குவார்க்ன்னு வச்சுக்கலாமே. குவார்க்ன்னு ஒரு வருது. அப்ப குவார்க்குக்கு வந்த உடனே ஒண்ணொண்ணுக்கும் ஒரு தன்மை வந்துருது இல்லையா? எத்தனையோ விதமான குவார்க்கெல்லாம் சொல்றாங்க. அந்த குவார்க்கோட தன்மையா வருது. அதுக்கப்புறம் தான் அது இன்னும் அது சேர்ந்து புரோட்டானா, நியூட்ரானா, எலக்ட்ரானா மாறி, அப்புறம் ஆட்டமா மாறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸா மாறி இப்படியே வருது. அப்ப அதனுடைய தொகுப்பு இனி எல்லாமே கட்டப்பட்டதா தான் இருக்கும். எங்க பருப்பொருள்னு ஆரம்பிச்சதோ, அது எல்லாமே அப்புறம் கட்டப்பட்டதா வரும். இதுல என்ன ஒரு பெரிய நுட்பம் அப்படின்னா, இதுக்குள்ளோர எந்த பருப்பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விண்ணுல இறை துகள்கள் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த இறைத்துகள் எப்போதும் தன் சுழற்சியை நிறுத்துவதில்லை, ஒன்றோடு ஒன்று இணைவதும் இல்லை, தனித்து இயங்குவது விண்ணுக்கும் இறைத்துகளுக்கும் இயல்பான ஒன்று. இந்த பேசிக் ரூல் வந்து எப்பவுமே மாறக்கூடாது, மறக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த பிரபஞ்சமா வருது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் வருது. நட்சத்திரங்கள் வரும்போது அதுல உள்ள இருக்கப்பட்டு, அங்கு இருக்கப்படும்போது, அந்த இறுக்கத்தின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக, அதீத ஆற்றலின் காரணமாக அடுத்தடுத்த எலமெண்ட்டா ஃபார்ம் ஆகுது. அந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய பீரியாடிக் டேபிள்ல வரக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. இதுதான் நட்சத்திரங்களும், ஆம் நெறைய விதமான நட்சத்திரங்களும், கேலக்ஸிஸும் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம். அப்போ ஒவ்வொரு கோளுக்கும் அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. இது எல்லாமே எதனால வந்ததுன்னா, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைத்துகளின் தன்மைதான். எல்லாம் கடைசியில அங்க தான் போய் முடியும். அதுதான் பெருகி, 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 பெருகி இத்தனையா வந்திருக்கு. எவ்வளோ பெரிய சூரியனா நீங்க எடுத்துக்கங்க, கேலக்ஸியா எடுத்துக்கங்க, பிளானட்டா எடுத்துக்கங்க, எல்லாமே காரணம் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைத்துகள். அதனால விண்ணு, அதனால விந்து வந்த மூலகங்கள். இது அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. எங்க ஆரம்பிக்குது? இறைத்துகள்ல தான் ஆரம்பிக்குது. இதுவே பூமி என்று வந்து ஒரு பஞ்சபூதங்களின் பக்குவமான கூட்டமைப்பு அப்படின்னு வரும்போது, இந்த இறைத்துகள்கள்ல தான் எல்லாமே போய் பதியுது. எப்படின்னு பாருங்களேன். ஒரு ஜடப்பொருள் என்ன பண்ணும்னா, அது எந்த பாதிப்புக்கு ஆனாலும் அத தன் கட்டமைப்பை, கூட்டமைப்பை அப்படியே வைத்துக்கொள்ளும்னு முயற்சி பண்ணாது. அது கலைஞ்சு போகும், கரைஞ்சு போகும், கொலைஞ்சு போகும், உடைஞ்சு போகும்.
பிரிஞ்சு போகும். எப்படி வேணாலும் மாறும். ஆனால் இந்த அதிசயமான, அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு ஒரு தன்மை வரும்போது, அதுக்குள்ள ஒரு சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது. அந்த சர்க்யூட் என்ன பண்ணுதுன்னா, இது தொகுப்பா வச்சுக்குது. அப்ப தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த மையம் வரும்போது, அந்த சர்க்யூட்டை அல்லது அந்த கட்டமைப்பை, கூட்டமைப்பை, அந்த கட்டிடத்தை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு உணர்வு வருது. சூழ்நிலைக்கு ஏற்ப சுழல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப சூழல் மாறும்போது, உள்ள சுழல் மாறுது. உடனே அது என்ன பண்ணுதுன்னா, வேண்டாத அணுக்களை வெளியில அனுப்புது. வேணுங்கிற அணுக்கள சுத்திலும் உள்ள எடுக்குது. அப்ப உள்ள எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த வெளிப்புறத்திலிருந்து உள்ள எடுக்கும்போது, இது வேணும், வேணாம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அந்த இடத்துல அதுக்கு ஒரு பதிவு. எப்படி நம்ம ஜல்லடையில போட்டு சலிக்கிறோம். அந்த ஜல்லடையில வந்து ஒரு ஓட்டையில வழியா, இது வழியா வேணும், இது வேணாம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது வரலாம், இது வரலாம், வேண்டாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா. உடனேலாம் அதெல்லாம் வந்துரல. அப்போ அந்த இடத்துல ஒண்ணு வருது. 2வது பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ள போயி அந்த கட்டமைப்புல தனித்தனி விண்கள், அந்த மூலகங்கள் எப்படியெல்லாம் இருக்கணுமோ, எங்க இல்லையோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்குது. அப்போ அங்க காந்த இயக்கம், மின்சார இயக்கம், இது எல்லாத்தையும் சுருக்கி, 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 சுருக்கி மையத்துல ரசாயன இயக்கம். அது நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, தோற்றம், இயக்கம், வளர்ச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையில அது 2ஆ பிரியிற மாரி வருது. அப்ப இதனுடைய தன்மை எல்லாமே சுருக்கி வச்சு, அந்த சுருக்கத்திலிருந்து மீண்டும் விரிக்குது. அதான் வித்து. அப்ப பருவுடலுக்கு எப்படி வித்து வந்ததுன்னு ஒவ்வொரு செல்லில் அது அது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நுண்ணுயிரில் ஆரம்பிச்சு எந்த உயிராக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அது தன்னை கட்டமைத்து கொண்டே இருக்கிறது. ஜீன் பை ஜீன் பை ஜீன் பை ஜீன் பை அடுத்த அடுத்த தலைமுறைகள்ல இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம், இது வேணும், இது சரி அப்படின்னு நிலைத்தன்மைக்காக அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. நிலைத்து இருக்க, நீடித்திருக்க அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ உயிரோட தன்மையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் உள்ள சூழலை அது ஏற்றுக்கொண்டு, தெரிந்து கொண்டு, உள்வாங்கி, அதை பதிய வைத்துக் கொண்டு, அதற்கேற்றாற்போல் தன்னை கட்டமைப்பது. அனாட்டமி அண்ட் பிசியாலஜி இது 2 தான். அப்ப எங்க போய் பதியும்? காந்தத்துல தான் பதிய முடியும். ஏன்னா அணுக்கள்ல வித்தியாசமே கிடையாது. ஜஸ்ட் எலமெண்ட்ஸ். அப்ப அதுக்குள்ள ஒரு கூட உயிர் இருக்கும் இல்லையா? அந்த உயிர் அதாவது வேதான். அந்த வேதான் தான் தள்ளுது எல்லாத்தையும். புஷ், புல் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் அந்த இயக்கத்த குடுக்கறது அந்த உயிர் தான். ஜடப்பொருளுக்கும் உயிருக்கு அது மட்டும்தான் வித்தியாசம். அந்த தனி விண்ணானது, வேதானானது சுழன்று வந்து அதாவது அதுக்கான சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுக்குள்ளார இறைத்துகள்கள் தானே இருக்கு. அந்த இறைத்துக்குள்ள வேறுபாடு வேக வேறுபாடுகள் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி அது கட்டிக்கொள்ள முடியும். அப்போ எதுவானாலும் கடைசியாக எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்ணுக்குள்ளோர, உயிருக்குள்ளோக இருக்கக்கூடிய இறைத்துகளின் வேக வேறுபாடு, சுழற்சி வேறுபாடு மட்டுமே. அப்ப அங்க தான் போய் பதியுது. அதுக்கு ஏத்த மாரி தான் அது என்ன பண்ணுது, இந்த தொகுப்பாக இருக்கக்கூடிய கருமையத்துல. அதான் ஸ்டோரேஜ் பாயிண்ட். அப்ப ஸ்டோரேஜ் பாயிண்ட்ல இருக்கும்போது தான் அந்த கேரக்டரைசேஷன் இந்த கேரக்டரைசேஷன் எப்போ வருதோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரின்னு வருது. கதை. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே அப்படின்னு வருது. அதனால கதி அப்படின்னா அசைவு, இயக்கம். கதை என்றால் அந்த இயக்கத்தின் தொடர்ச்சி. அப்படியே இருந்தா அது பேர் கதை இல்லையே. அப்படியே இந்த பிக்சர் தானே. மூவ்மெண்ட் இல்லையே. மூவ்மெண்ட் இருந்தா தானே ஸ்டோரி. அப்ப ஸ்டோரியாக வரணும்னா ஸ்டோர் ஆனா தான் ஸ்டோரியா வர முடியும். அப்ப அந்த ஸ்டோரேஜ் உள்ள போய் எப்படி பதிந்ததோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி செயல்பட வேண்டும், எப்படி உறுப்புகள் அமைய வேண்டும், எப்படி நாம் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே அங்கேயே ஆரம்பிக்குது ஒரு செல்லுல. ஒவ்வொரு உயிரினத்துக்கு இப்படித்தான் நடக்குது. படிப்படியாக மாறி 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 இன்னைக்கு நம்ம மனிதர்களாக வந்திருக்கிறோம். இப்ப நம்ம மனிதர்களாக இருக்கும் போதும் பார்த்தோம்னா
இதுக்கு எப்படி வெளியிலிருந்து உள்ள வரதை தெரிஞ்சுக்கிறதுக்காக புலன்கள் அமைந்ததோ, அதே போல நமக்கு 5 புலன்கள் மூலமாகவும் வெளியில இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் உள்ளே உள்ள ஜீவகாந்தத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படும் போது அது மகரிஷி அழகா சொல்லுவாங்க, அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுத்தும் போது அது உள்ளே போய் உயிரிலே இருக்கக்கூடிய உயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துகள்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் பதிவு. அதனுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் மையமாக இருக்கக்கூடிய மையத்துல எல்லாமே போய் ஸ்டோர் ஆகுது. அப்படின்னா காந்த களத்துல ஸ்டோர் ஆகுது. காந்த களத்தின் தொகுப்பு கருமையம். இதுதான் பதிவு. அப்போ முதல்ல இருந்ததுக்கும் புதுசா ஒரு அனுபவம், அனுபவம் ஏற்படும் போது அந்த காந்தத்துல ஒரு வித்தியாசம் வரும் இல்லையா? காந்தம் எப்படி வித்தியாசமா மாற முடியும்? அதனுடைய சுழற்சி வேகம் மட்டும்தான். அப்ப இறைத்துகளின் சுழற்சி வேகத்துக்கு ஏற்ப அது மாற்றமா மாறுது. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு இரும்பு பிளேட்ட வைக்கிறீங்க. அது ஒரு வெயில்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்ச நேரத்துல பாருங்க அது சூடாயிடும். இல்லையா? அணுக்கள்லாம் பிரியும். தண்ணி இருக்கு. அது ஆவி ஆயிடும். அதாவது விலகும், நெருங்கும். சூடாச்சுன்னா வேகமா சுத்துதுன்னு அர்த்தம். கூலாச்சுன்னா அதனுடைய சுழற்சி வேகம் குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். சுழற்சி வேகம் குறைய குறைய நெருங்கி இயங்கும். சுழற்சி வேகம் அதிகமானால் விலகி இயங்கும். இது இயற்கை நியதி. ஏன் விலகி இயங்குது அப்படின்னா சுழற்சி வேகம் அதை தள்ளு விசையாக மாற்றுகிறது, விலக்கு விசையாக மாற்றுகிறது. அப்போ இருந்த நிலையிலிருந்து நடந்த நிலைக்கு ஏற்றவாறு அதனுடைய சுழற்சி வேகம் ஒவ்வொரு இறைத்துகளையும் மாற்றம் பெறுது உயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துகள்ல. அப்போ ஒவ்வொரு உயிரிலையும் வித்தியாசம் நடக்குது. அதாவது உயிர் துகள்ல சொல்றேன் நான் வேதாந்தில. அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அப்போ உயிர்க்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் என்ன பண்ணுது? அது எல்லாத்தையுமே மாற்றி வைக்குது. அப்ப எல்லாத்தையும் தொகுப்பாக இருக்கக்கூடிய அறிவு இது எல்லாவற்றையும் சேர்த்து பதிவுகளாக சேர்த்து வைக்கிறது. அந்த பதிவுகள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்குங்க. இன்னைக்கு நாம ஏது? ஒவ்வொருத்தருக்கும் என்ன வித்தியாசம்? இறைநிலை என்ற தன்மையில ஒண்ணுதான். அப்ப எங்க வித்தியாசம் வருது? அவரவர்கள் வந்த வழி, அதில் ஏற்பட்ட அனுபவங்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் நாம ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்கிறோம். அப்ப அந்த நம் கதையின் நாயகன் நாம மட்டும்தான். கதாநாயகன், கதாநாயகி. இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? இதையெல்லாம் டைரக்டர் யாரு? இறைநிலை தான். இயக்குனர் இறைநிலை. இந்த உடலுக்குள்ளாக இருந்த அறிவாக இருந்து சூழ்ந்தழுத்து மாற்றலாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலை. சூழ்ந்தழுத்து மாற்றல் எங்க முதல்ல வருது? உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துக்குள்ள சூழ்ந்தழுத்து மாற்றல் அதுதான். அது சமப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி சமப்படுத்துவதன் மூலமாகத்தான் இங்க நம்ம எல்லா பதிவுகளும் ஏற்படுகிறது. அப்ப உயிர்ல பதிவு, புலன்கள்ல பதிவு, புலன் கருவிகள்ல ஏற்படக்கூடிய மூளையில பதிவு, காந்தத்துல பதிவு, உயிர்ல பதிவு, கடைசியா வித்துல பதிவு. இத்தனை இடங்கள்லயும் பதிவு. இது மட்டும் இல்லாம வெளியில வான்காந்தத்திலையும் பதிவு. இத்தனை இடங்கள்ல பதிவு இருக்கு. அப்ப எண்ணம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கை தான். காந்தத்தின் எண்ணிக்கை அதுதான் தரம். அதுதான் அங்கிருந்து தானாகவோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எழுச்சி பெறும்போது 6 காரணம் சொல்றோம் இல்லையா? அந்த 6 காரணங்கள் மூலமாகவோ எழுச்சி பெறும்போது அது எடுத்துக்காட்டுவது மூளையில போய் காந்த களமாக அமைகிறது. அந்த காந்த களம் உண்டாகும் போது நமக்கு அது அந்த மின்சார இயக்கம் ஏற்பட்டு மூளையில உடைய செல்கள் எல்லாம் புள்ளிகளை இணைக்கும் போது உங்களுக்கு அது எண்ணமா தெரியுது. அப்போ ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது அதாவது ஒரு நேரத்துல ஒண்ணு மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் உயிரின் இயல்பு. வாழ்தலுக்கு அடிப்படையாக இருக்கிறது. விலங்குகள் வரைக்கும் அதுதான் கரெக்டா இருக்கு. நம்ம வரைக்குமே அதுதான் கரெக்டா இருக்கு. ஒரு நேரத்துல அதாவது அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு களம் தான் இருக்க முடியும். இந்த வேகத்தில் இதெல்லாம் சுத்துது அப்படின்றது. அதான் எண்ணம். இதுதான் இயல்பு. உயிரோட இயல்பு என்னங்க? உடலை நடத்துறது மட்டும்தான். அதாவது பாதுகாக்கிறது மட்டும்தான், பராமரிக்கிறது மட்டும்தான். புலன்கள் அப்புறம் தானே வந்தது.
அப்ப புலன்கள் வழியாக நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே உள்ள போய் பதிந்து எக்ஸ்ட்ராவா வந்துகிட்டே இருக்கு இப்போ. இப்ப நம்ம என்ன பண்றோம்? புலன்களை விலங்குகள் எல்லாம் ரசிப்பதற்காகவோ, ருசிப்பதற்காகவோ, அனுபவிப்பதற்காகவோ பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பாதுகாப்பும், பத்திரமும் மட்டும் தான். பிறந்த குழந்தைக்கு அதே மாரி தான். வளர, வளர, வளர நாம் ஒன்றொன்றாக ரசித்து, ருசித்து அந்த இன்பத்தை அதிகப்படுத்திட்டே போறோம். செயற்கையாக. அழுத்தம், ஒளி, சுவை, மணம் என்று இந்த 5 புலன்கள் வழியாக மனமானது ஆசை வயப்பட்டு அதிகமாக, அதிகமாக செயற்கையாக, இயற்கையாக இல்லாம செயற்கையா நிறைய உள்ள கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதுல ஏற்படக்கூடிய ஒரு மயக்க நிலையில இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் அப்படின்னு எல்லாம் வருது. இப்ப யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு கடைசியா எங்க முடியுதோ அங்க தான் ஆரம்பிக்க முடியும். எங்க போய் முடியும்? எங்க ஆரம்பிக்குதோ அங்க தான் முடிஞ்சிருக்க முடியும். அப்ப இறைநிலை தான், அறிவு தான். அங்க பக்கத்துல என்ன இருக்க முடியும்? இறை துகள் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அங்கதான் காந்தம் பிறக்கிறது. அப்ப காந்தம் தான் எண்ணமா வருது. ஜீவகாந்தம் உடலே எண்ணமா வர்றதில்ல. அது முதல்ல உடல் இயக்கத்தை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வருது. அது ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் தன் இயக்கத்தை நடத்துகிறது. உயிர் இயக்கமாக, உடல் இயக்க அதாவது ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் தேவையான அளவு காந்த இயக்கம், மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம். மின்சாரம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. உயிர் தாங்க அது. உயிர் காந்தம் தான் மின்சார இயக்கம். உயிர் தான் மின்சார இயக்கம். கடைசி அது கட்டப்பட்டது வரும்போது, அது ரசாயன இயக்கம். ஒவ்வொரு செல்லா அப்படியே கட்டிக்கிட்டே வருது. அப்போ உயிர் துகள்கள்ல, அதாவது விண் துகள்கள்ல வேற வேற எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது உணவின் மூலமாக வருவது, நீரின் மூலமாக வருவது, காற்றின் மூலமாக வருவது, பூமியின் மையத்திலிருந்து சிதறி வருவது, இது எல்லாத்தையும் கோள்கள் மூலமாக வருவது, பிரபஞ்சத்திலிருந்து வருவது என்று வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி எங்க எதை வைக்கணுமோ அதையெல்லாம் அங்கங்கெல்லாம் கொண்டு போய் கரெக்டா வச்சுட்டே இருக்கு. எங்க கேப் இருக்கோ அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரே உடலா தெரியிறோம். ஆனா ஒவ்வொரு செல்லும் தோன்றுது, அதே மாதிரி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு, மறையுது. இப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு தகுந்த மாரி. ஒவ்வொரு செல்லும் தனித்திறனோட. இதனுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய நாம். இந்த தொகுப்புல நம்ம தனியா பிரிச்சே பார்க்கவே முடியாது எங்கேயுமே. நான் என்ன சொல்லும்போதே உங்களுக்கு என்ன வருதுங்க, இந்த பருவுடல தானே சொல்றோம் ஃபுல்லா. 100,00,000 கோடி செல்களை சொல்றதே இல்லையே, உறுப்ப சொல்றது இல்லையே. அப்ப இது எல்லாமே எது சேர்த்து இது இணைத்து பார்க்க முடியும், இணைத்து பார்க்க முடியும்னா இறைநிலை. அதிலிருந்து வரக்கூடிய காந்தம். காந்தம். அப்போ எது எல்லாம் தள்ளி நிறுத்த முடியும்? அதனுடைய விண். அதாவது உயிர். உயிர் தான் இயக்குது. அறிவு இயக்குது, உயிர் இயங்குது, கட்டுது, உடலாக தெரியுது. அப்ப உள்ளம் வேறு, உயிர் வேறான்னு கேட்பாருங்க மகரிஷி. இல்லையே. உள்ளம் வேறு, உடல் வேறான்னு கேட்பாங்க. இல்லையே. வெளியில தெரிஞ்சா உடல். உள்ள இருந்தா அதுக்கு பேர் உள்ளம். இப்போ இத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ இறைத்துகள்குள்ளோர, அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்லெஸ்ஸா இருந்த இறைநிலை. அதாவது எந்த இதுவுமே இல்லாத அருவமாக இருந்த இறைநிலை, உருவமாக வருகிறது. அங்க தான் அது முதலாக அது சுழற்சி வேகத்தின் காரணமாக உருவம் கொண்டு, காந்தத்தை உற்பத்தி செய்து, அங்கே தான் எல்லாவற்றையும் சேமித்து வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. அது இன்ஃபார்மேஷன். இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக அது விண்ணாக, வேதானாக, உயிராக மாறி ஒன்றோடொன்று கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடத்திக்கிட்டே இருக்கும். அப்ப கண்டக்ஷன், ஃபார்மேஷன், கன்ஃபர்மேஷன். அதான் மின்சாரம். மின்சார இயக்கம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அது கட்டப்பட்டு ரசாயனமாக மாறி எல்லாம் இருக்கும்போது, அது வேறொன்றா மாறிடுது. அப்ப அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்றோம். பரிணாமம், தன்மாற்ற சரித்திரம். தன்மாற்ற சரித்திரம். இறைநிலையில ஆரம்பிச்சு,
இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளும் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் தான். அப்ப அந்த சரித்திரத்தை, வரலாற்றை, வந்த கதையை எங்கே யார் சேமித்து வைக்கின்றார்கள் என்றால் இறைநிலை, அதற்கு ஒட்டி இருக்கக்கூடிய காந்தத்திலே இருக்கக்கூடிய காந்த களம், இறைத்துகளின் சுழற்சி வேகம். இதுதான் எண்ணம் வரக்கூடிய நிலை. இப்போ இந்த எண்ணம் தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணம் தவறே கிடையாது. எப்பவுமே எண்ணம் தவறு கிடையாது. ஏன்னா இறைநிலை தான் எண்ணமாக வருகிறது. அப்போ என்ன தப்பு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, யோசிச்சு பார்த்தோம்னா, விலங்குகள் தவறு பண்ணுதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகள் தவறே பண்ணவே இல்லையே. இல்லைன்னா அது வாழவே முடியாது. விலங்குகளுக்கு நம்ம குற்றம் சொல்லிடவே முடியாது. அப்ப பதிவுகள் தவறா? அதுவும் தவறு இல்லையே. பதிவில் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. புலன்கள் தவறா? அதுவும் தவறு இல்லையே. புலன்கள் இல்லைன்னா எதை பார்க்க, ரசிக்க, அனுபவிக்க, ருசிக்க முடியும்? வாழ்க்கையில இன்பமே இல்லையே. அப்ப எது தவறு? தான் வாழ பிறரை கெடுப்பது தவறு. விலங்கு வேற வழி இல்லாம அது செய்யுது. ஆனால் இறைநிலையே மனிதனாக வந்திருக்கிறது தெரிந்தும் உணர்ந்தும் எல்லாவற்றையும் பெருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தும் விரிந்து போக வேண்டிய மனதை, படர்ந்து செல்ல வேண்டிய மனதை, பிரபஞ்சம் கடந்து இறைநிலையோடு கலக்க வேண்டிய ஒரு மனதை, இந்த பருவுடல் தான் நான், இதற்காகத்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து பிறருக்கு துன்பம் கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. அந்த பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் தான் நமக்கு வந்து பாவப்பதிவு. மற்றபடி எதுவுமே இல்லை. அதைத்தான் நான் விலங்கின பதிவுன்னு சொல்றோம். விலங்குகள் தவறே செய்யவே இல்லை. வேற வழி இல்லை. மனிதனாக வந்ததுக்கு அப்புறமும் அந்த விலங்கு மாதிரியே அறிவை அதன் மூலமா செலுத்திடுறோம். நம்ம ஞானம் பெற வேண்டிய, ஞானமாக விரிய வேண்டிய, சுத்தவெளி அளவுக்கு விரிய வேண்டிய மனம் பொருளிலே சிக்கிக் கொள்கிறது. அருளிலே இருக்க வேண்டிய, அருள் வழி செல்ல வேண்டிய ஆற்றல் பொருள் வழியிலே மட்டும், அது வேண்டாம் சொல்லல, அதுலயும் அளவு முறை இருந்துட்டா போதும். மகரிஷி அதான் சொல்றாங்க, அளவு முறை இருந்து கண்டு கொண்டு விட்டால் துன்பம் வராது, பிறருக்கு துன்பம் தரமாட்டோம், பிறர் துன்பத்தை போக்குவோம், அவ்வளவுதான். அப்ப பிறர் துன்பத்தை போக்கணும்னா இந்த உடலை, உயிரை, மனதை, எண்ணத்தை பயன்படுத்தி வாழ்தல் தான் மனவளக்கலை. இது வரைக்கும் முன்னாடி வந்தவங்க எல்லாம் இது எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மகரிஷி மட்டும்தான் அளவு முறை கண்டு எண்ணத்தை பயன்படுத்தி, எண்ணத்தை வீணாக்காதே, எண்ணத்தின் ஆற்றலை, ஜீவகாந்த ஆற்றலை வீணாக்காதே, உயிரை வீணாக்காதே, உடலை வீணாக்காதே, ஒவ்வொன்றையும் பாதுகாப்பதற்கு வழிமுறைகள் சொல்லி தன்னலம் காத்தலே இறை வழிபாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து எண்ணம் அப்படிங்கிற வரத்துக்கான ஒரு வழி நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரிங்கய்யா, அற்புதங்கய்யா. இது சார்ந்து யாருக்கேனும் கேள்வி இருந்தா ஐயா கிட்ட நீங்க நேரடியா கேட்கலாம். எங்க போய் பதியுதுங்கிறது வரைக்கும் சொல்லியாச்சு, சயின்டிபிக்கா சொல்லியாச்சுங்க. சந்தேகம் வரதான் செய்யும், கேட்கட்டுங்க, நம்ம அதுக்கு பதில் கேட்கட்டும். அதுவும் இல்ல, அதுதான். தியாகராஜன் ஐயா சரிங்களா? சரிங்க ஐயா. சரி, பழனிசாமி ஐயா நீங்க யூடியூப்ல போடுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல நம்ம ஜூம் மீட்டிங் லிங்கையும் அந்த யூடியூப்ல கொண்டு வரலாங்களா? இன்னும் நிறைய பேத்துக்கு அது ரீச் ஆகுங்களா? எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கய்யா. மாணிக்கவாசக ஐயா கேட்டுட்டு பண்ணுங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது புரியலைங்க. என்ன ஜூம்ல என்ன பண்றீங்க? பாத்தீங்களா, ஆலியார் பாத்தீங்களா அந்த யூடியூப் லிங்க்லயே அந்த ஆலியார் ஜூம் லிங்கையும் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஆனா கலந்துட்டு பண்ணுங்க. நம்ம ஜெயபாலியா இருக்காங்க, எல்லாரும் கேட்டுட்டு பண்ணுங்க. ஓகேங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. அதனால இருக்கு. ஆமா. இப்போ யார் உள்ள வரணும்னாலும் நம்ம வந்து அவருடைய பர்மிஷனோட தானே வர்றாங்க. அந்த ஒரு இது இருக்குங்கய்யா. இருக்கு. அது நீங்க கலந்துட்டு பண்ணுங்க. அது கொஞ்சம் விரிவா போறதுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும், வில்லங்கமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழனிசாமி ஐயா சரிங்களா? ஐயா வாழ்கோமுடன். குரு வாக்குக்கு மறுவாக்கா என்னங்கய்யா? அற்புதமான விளக்குங்கய்யா, அற்புதம். எண்ணம் வந்து இப்படித்தான் பிறக்குது. அந்த எண்ணம் வந்து
மூளையின் வழியாக ஒரு குறிப்பிட்ட பாதையை ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்த பாதையில தான் வந்து திரும்ப திரும்ப ஓடி 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 இயக்கமாக இருப்பது பழைய இயக்கமாக மாறும்போது அது பழக்கமா மாறிடுது. பழைய பழைய பழக்கமா இயக்கமே மாறி. பழக்கங்களாங்கய்யா? பழைய இயக்கம் பழக்கம். ஆமா. ஆமா. ஓ! ஆ. வழங்கி வருவது வழக்கம், பழைய இயக்கம் பழக்கம் அல்லது பழகிய அற்புதங்க, இயக்கம். அற்புதங்க. ம். வழக்கம் ஐயா, அப்படிங்கிறது இந்த வந்து எண் பாத்தீங்கன்னா, தொடங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஐயா, எண் தொடங்குவது சொன்னீங்கல்ல? ஆ, 0ல தொடக்கத்துல. இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னாரு. சோ, அப்ப அந்த எண்ணுடைய மூலமே வந்து 0. ஆமா, அப்ப எல்லாமே 0த்துல இருந்து துவங்குது என்ற கருத்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா, அதுதான் இறைநிலையிலிருந்து தொடங்குது. ஆமா. நல்ல சிந்தனை அது. வேற எது வேற எங்க எப்படிங்கய்யா? தமிழ் நாம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. தமிழ் நமக்கு சரியா தெரியல. தமிழ்ல அத இல்லாத அதனாலதான் இயற்கை தொகுப்புக்கு ரகசியமே தமிழ் இருக்குங்கய்யா. ஆமாங்க. தொகுப்புக்கு என்ன பண்ணுவாங்க ஐயா, ஆஹா. கணம்னு சொல்லுவாங்க. கணம். ம். அதனாலதான் அது பேர் கணக்கு. கணக்கு. ம். எத்தனை தொகுத்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் அது பேர் கணக்கு. அதான் கணிதம் சொல்லுவாங்க. அதனாலதான் கணபதி சொல்லுவாங்க, கணேசன் சொல்லுவாங்க. தொகுப்பு, ம். கூட்டம். கணக்கிடுதல் தான் எண்ணுதல். முன்ன எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இரண்டுக்குள்ள வித்தியாசம் தான் கணக்கிடுதல். அது அப்படியே இருக்குன்னா அதுக்கு பேர் கணக்கு இல்லையே. அந்த கணக்கு எப்ப சரியாகும் அப்படின்னா, கணக்குன்னு இருந்தாலே சமநிலை வந்தாதான் அதுக்கு பேர் கணக்கு சரின்னு அர்த்தம். இல்லைன்னா சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப யார் சமன்படுத்துறது? சமமா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், இறைநிலை மட்டும்தான். புறத்தையும் அகத்தையும் சமப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது சமநிலைக்கு இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை கரெக்டா நடந்துடுது. சமநிலை அதுதான் வந்து அமைதி நிலை, இயல்பு நிலை. இயக்கத்துல இருக்கக்கூடிய அமைதி நிலைக்கு பேரு பொருந்துதுன்னு சொல்றேன் பாருங்களேன். சூழலும் சுழலும் பொருந்திருச்சுன்னா அது அமைதி. அமைதல் அமைதி. சூழல் ரைட்டு. சுழல் அப்படின்னாங்கய்யா? இறைத்துகளோட சுழற்சி, விண்ணோட சுழற்சி, உடல்ல ம். ஓடக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இது ம். எல்லா சுழற்சியும். கோள்கள்லையும் நீங்க எடுத்து பாருங்க, ஒன்னோட ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சுழற்சி ம். பொருந்தி இருந்தா அங்கங்க அது சேர்ந்து அது குடும்பமா இருக்கு. ம். சோலார் சிஸ்டம்னு சொல்றோம். ஒரு சிஸ்டமா மாறிடும். எங்க சுழற்சி பொருந்தி வருதோ அது எல்லாமே தொகுக்கப்பட்டு அடுத்து 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 சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸா மாறிடும். ம். அது சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா இறைத்துக்குள்ள ஆரம்பிச்சு விண்ணுல ஆரம்பிக்குதுங்க. எங்க ம். முடியுதுன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் வரைக்கும் முடியுது. ஒரே ஆனா இந்த மாதிரி. இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பிரிச்சு சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்ஃபார்மேஷன். கரெக்டா அங்கதானே போய் முடிஞ்சாகணும். வேற எங்க காந்தம் இருக்கு? கரெக்ட் தாங்கய்யா, கரெக்ட் தாங்கய்யா. காந்தம்னா அதுல வித்தியாசம் என்ன வருது? சுழற்சி வேகத்துல மட்டும்தான் வித்தியாசம். வித்தியாசம். இருக்கிறது ரெண்டே ரெண்டு தாங்கய்யா. ஒண்ணு அறிவு, அசைவற்றது. ம். இன்னொன்னு ஆற்றல். எங்க ம். ஆற்றல்ல வித்தியாசம் வரும்னா, பொருள்ல ம். வந்து வர முடியாது. ஏன்னா அது நிலையானது. அப்ப ம். காந்தத்துல தான் வர முடியும். அந்த காந்தம் தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா, அது வித்தியாசத்தை ம். கொடுக்க முடியும். நிச்சயமாங்கய்யா. அதனால தான் சொல்லுவாங்க, மாறாத எதுவுமே இல்லை, மாற்றம் ஒன்றே நிலையானது. ம். அப்ப மாறாதது எது? இறைநிலை மட்டுமே. நிச்சயமாங்க. மாறாத இறைநிலை எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ம். ஏற்படக்கூடிய மாற்றங்களை, ஏற்றத்தாழ்வுகளை அறிவாக அதுவே உணர்ந்து கொள்கிறது, அறிந்து ம். கொள்கிறது. ம். சரிங்களா? உண்மைங்க, உண்மை, உண்மை. வேற எதனால அறிய முடியும்? மகரிஷி ஒரு பாட்டு சொல்லுவாங்க இல்லையா? ம். தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொடப்பட்டதா என்னும் தொட்டதாய் அருவம் யாது? உணரும் அரூபம் யாது? அப்ப So, அரூபம் தான். மாற வேண்டியது நாம் மட்டும்தான்ன்றது முடிவுக்கு வந்துட்டோம். ஆமாங்க ஐயா. அழகா இதுதான் வந்து உணர்ந்தேன். நீங்க உறுதியா, அதாவது மகரிஷி அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆற்றலை
நீங்கள் சரியான விதத்திலே எண்ணத்தை பயன்படுத்தினால் என்ன வேண்டும்னாலும் அதை உங்களால் அடைய முடியும். இப்போ வாழ்க்கையின் நல்ல சங்கல்பங்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த சங்கல்பத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது நடக்கும். ஏன் சாமி அதை அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒன்று நினைக்கும் போது உங்களால் கெட்ட எண்ணம் உள்ள வராது இல்லை. ஒரு பானை காலியா இருக்கு, அந்த காற்றை வெளியில் எடுக்கணும், காற்றை வெளியில் எடுக்கணும், தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுங்க, நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்று ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல சங்கற்பங்களை உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கானதை இல்லைன்னா வாழ்த்து இப்படி ஏதாவது நல்லதை நீங்க உள்ள போட்டு வச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், தேவையில்லாது எழுந்து வராது. நீங்களே ஒரு ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அதே மாதிரி தவ நிலையில இருந்து தவம் பண்ணி 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 அந்த இறைவனில் லயித்து இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாத்திலும் ஈடுபட்டாலும் மீண்டும் அது இயல்பு நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க தானங்கய்யா? சரிங்க, மிகவும் சரி. இது தன் வாழ்த்துல சக்சஸ் ஆகுமா, தன் சங்கல்பத்துல சக்சஸ் ஆகுமா? ஐயா எது நினைச்சாலும் நடக்குங்க ஐயா. அதனாலதான் நல்லதே நினைக்கணும்னு சொல்றது. அதனாலதான் சாமி எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்படின்னு பாடியிருக்காரு. நீண்ட தவம் தான் மௌனம். மௌனம் ரொம்ப மிக அற்புதமான கேக்குறாருங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துருங்கய்யா. இல்ல நீங்க பாதிதான் சொன்னீங்க, பாதி அப்பொருளை அதுக்கப்புறம் முடிக்கலையேன்னு கேட்டேன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்கு நீதியாகும். இயல்புக்கு நீதியாகும். இயல்பு ஊக்கப்படுது. எதனுடைய இயல்பு? காந்தத்தின் இயல்பு, உயிரின் இயல்பு. இது இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பேசும்போது, இல்லைங்களா? அம்மா தானே? கண்டிப்பாங்கய்யா. இப்ப நான் பேசாம இருக்கிற ஒரு நிமிஷம் அது அப்படியே கோடு மாதிரி போகுமா? நிச்சயமா. இப்போ அதுல ரெக்கார்ட் ஆச்சா இல்லையா? மௌன ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுதான் அதேதான் சுத்த வெளியில நம்ம செய்யக்கூடிய சிவகல தவமும் மௌனமும் ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சி குறைக்கிறதுக்கு அற்புதமா உதவும். ஏங்க அந்த உறைந்து அந்நிலையில் பழகி கொள்ளவா? ஆமா. ஏன் அதை உறைந்துன்னு சொல்றாரு பாருங்களேன். காந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் லேசான வெப்பமே ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு காந்தம் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு அதுக்கு வெளிச்சமும் வெப்பமும் வரும். அங்க இறைநிலையிலேயோ இறை துகள்கள் லேசா வர்ற இடத்துலயோ உங்களுக்கு வெப்பமே இருக்க முடியாது. கிடையாது. அதனாலதான் அது இருட்டு, இருப்பு, இருள், கருப்பு எல்லாமே சொல்லுவாங்க. தட்பம் சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் பனிமலையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. உறைந்த நிலை, அசைவற்ற நிலை, குளிர்ச்சி. கங்காதேவிய தலையில வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அது அந்த மலையை கைலாசமே குளிர்ச்சி தானே, ஐஸ் மலை தானே, ஐஸ் தானே உறைஞ்சிருக்கும். கண்டிப்பாங்க. அசைவற்ற நிலை தானே சொல்லுவாங்க. அத ஆமாங்க. தண்ணி ஆடிக்கிட்டே இருக்குங்கய்யா. ஆடுறதுதான் தண்ணியோட இயல்பு. ஆனா அந்த ஆடுற தண்ணி ஆடாம இருந்ததுன்னா அது பேர் ஐஸ். ஐஸ் ஆகி போச்சு. அதுவே கொதிநிலைக்கு வச்சுங்க பிரிஞ்சு போயிடுது. கொதிநிலைக்கு வந்தா சினம், உரைநிலைக்கு வந்தா தவம், அன்பு, தவம் இது வந்துருது. ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா மனம். அதாங்க ஹிமாலயா, ஹிமம் ஆலயா. ஹிமம்னா ஒரே பனி. ஹிமம் அப்படின்னாலே பனிங்க. பனி பனியா? ஆமாங்க, உறைந்த நீர் பனி. ஆமாங்கய்யா, உறைபனி. அதனாலதான் பார்வதிக்கு இன்னொரு பேர் ஹேமா. பர்வத புத்திரி. பர்வதம் அப்படின்னாலே மலை. ஆமா, பர்வதம் மலை. ஆமா, அதனாலதான் அந்த சக்திக்கு இன்னொரு பேர் பார்வதி. பர்வதராஜன் குமாரிங்கனால பார்வதி. எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் வச்சிருக்காங்கய்யா. காரணம் இல்லாம எந்த பேரும் காரணமே இல்லாம எந்த பேரும் இல்ல.
ஏன்னா பேர் வைக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ம், பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு என்ன வித்தியாசம் ம், பார்க்குறாங்க. அது ம், எதனால அந்த காரணம்? அத ம், பார்க்குறாங்க. உடனே அதுக்கு ம். தகுந்த மாரி பேர் வைக்கிறாங்க. தமிழ்ல அப்படிதான் நடந்திருக்கு. கண்டிப்பாங்க. எல்லாம் வினை சொற்களே தமிழ்ல. கேள்விகள் இருக்குங்களாங்கய்யா? ஐயா, வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா? நம்ம பேராசிரியரை கேட்டுறலாங்க. ஜெயபாலியா. ஐயா ஆமா. ஐயா. வாழ்க அண்ணன் தானே. ம். குரு வாழ்க வளமுடன். அண்ணா நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. உங்ககிட்ட இது சொன்னது சரியா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இல்ல அது எனக்கு மூளையில எப்படி ஏற்படுதுன்னு தான் நான் ம். கேட்டுட்டு இருக்கேன். ஐயா யூனிவர்சல்ல போயிட்டு வந்துட்டாரு. அது சரிங்கய்யா. அது ம், எண்ணத்துல இப்ப எப்படி எடுக்குது? ம். அதிர்வு, அதுக்கு தகுந்த மூளை இயக்கம். அதாவதுன்னா ஒ ஒ ஒரு நீங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு நிலை இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தான் வந்து மூளையோட இயக்கம் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம வந்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரோட இயல்பு அப்படித்தான் இருக்க முடியும். ம். சர்வைவலுக்கு அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சோம்னா, பழக்கத்தின் மூலமாக பல வேலைகள அதாவது நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா? அவதான கலை அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஒரே நேரத்துல 2 வேலைய 8 வேலைய செய்றவங்கள அவதானம்னு சொல்லுவாங்க. அஷ்டாவதானம்னு சொல்லுவாங்க. தசாவதானம் சொல்லுவாங்க. 14 16 கவலகர் வேலைகள சொல்றாங்க. செய்வாங்க. ம், 16 இல்லைங்க வேலைகள குரு. செய்வாங்க. 100 வேலைகள அது செய்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரே நேரத்துல 100 வேலைகள்லாம் செய்வாங்க. 100 அவங்ககிட்ட வேலை கேட்கும்போது என்ன செஞ்சாலும் சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு செகண்ட்ல அது மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். அடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து 100 எங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம அதான் திருக்குறள் நான் ராமையான்னு கேட்கிற கேள்வி திருக்குறள் ராமையான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய அ பையன் தான் திருக்குறள் கனக சுப்புரத்தினம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? ஆமாங்கய்யா. அஷ்டாவதானி. ம். அவர் 18 செய்யறாருன்னு நினைக்கிறேன். ஆமா 18 செய்வார். அப்போ ம், அவர் தான் அந்த மாரி எழுதியிருந்தாரு இந்த மாரின்னு சொல்லிட்டு. ம், இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய வேலைகள் காரணமாக, செஞ்சு முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் காரணமாக, நம்ம வேக வாழ்க்கை முறையின் காரணமாக நெறைய வேலைகள ஒரு நேரத்துல செய்யறோம். அது வந்து இயல்பு நிலைக்கு கொஞ்சம் மாறுபடுறதுனால, அது என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. நீங்க ஒரு எனக்கு என்னன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபாஸ்ட் வச்சுங்க. இந்த 4G, 5G, 3G அதனுடைய கான்ஃபிகரேஷன் ஸ்பீடு தான். அப்ப மூளை செல்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்பீடு வந்து எப்படி வேணாலும் வச்சுங்க. அது மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் எப்படி வேணாலும் பிரிச்சுங்க. அட் எ டைம்ல ஒண்ணு தானே எடுக்க முடியுது. அது மாதிரி என்ன எப்படி அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி வச்சேன். அது அதத்தானே நான் சொல்றேன். அது உயிரோட இயல்புன்னா, ஒண்ணு அது ஒண்ணுதான் உயிரோட எடுக்க ஐயா, முடியுது. வாழ்க வளமுடன். இயல்பு ம். நிலையா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஐயா, இயல்பு நிலைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ம். இயல்பு நிலை என்ன? அதிவேக சுழற்சி தானே. அப்போ ஒரு டைம்ல இல்லைங்க. 1 டோட்டல் அப்படிங்கிறது அந்த நான் என்ன இது வந்து எங்க சொல்ல வரேன்னா, ஜீவகாந்தம். ஜீவகாந்தத்தோட இயல்ப சொல்ல வரேன் நானு. உடல மெயின்டெயின் பண்ணுது இல்லையா? சர்வைவல். எல்லா எல்லா அலைகளுமே வந்து சுழல் விரைவு அதிகமானது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க போட்டதுக்கு காந்தம் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கக்கூடியது. காந்தம் நிரந்தரம் அல்ல. ஆமா, அப்படின்னா ஒரு ஒரு கருமையத்தில் இருக்க அத்துணையும் ஒரு வித்துக்குள்ள பதியுது. யாரும் மறுக்க ஆமா, முடியாது. ஆமா, ஒரு வித்து அணு வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோப் லெவலுக்கு கீழ இருக்கு. ஆமா, அப்ப எவ்வளவு பெரிய கருமையத்தை ஒரு வித்துக்குள்ளேயே அண்ட முட்டைக்குள்ளேயே அடக்கி முடிச்சிடுது. ஆமா. உடலை விட்டு வெளியே வந்தாலும் விந்தணுக்கள் ஸ்பெர்ம் செல்ஸ் மாட்டுக்கோ மத்ததுக்கோ போடுறது வெளியே எடுத்து வச்சாலும் கூட அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் அதுவும் சொன்னா நைட்ரஜன்ல போட்டு வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட மாச கணக்குல அது அழியாம அப்படியே பாதுகாக்கிறது. அந்த 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 கேரக்டர் மெயின்டெயின் பண்ணுது. அத்தனையும் அது உள்ளுக்கு வச்சிருக்கணும். அவ்வளவு கேரக்டர் உள்ளுக்கு வச்சிருக்குது. இந்த இடத்துல வந்து வித்தணுக்கள் அண்டமுட்டை இரண்டும் சேர்ந்து அந்த இடத்துல மூளை வருதா? அது மொத்தத்துல மூளை மாதிரி ஆக்டிவேட் ஆகுதா? அது எப்படி ஒவ்வொரு செல்லையும் கொண்டு போய் அடுக்கி ஒரு உறுப்பை உற்பத்தி பண்ணுது? ஏன்னா ஒரு தாயோ தந்தையோ செய்யறது இல்ல. அப்ப அந்த இடத்துல நடக்கிற இயக்கம் நீங்க சொல்றதுக்கு ஓகே. இந்த இடத்துல சரி. கால்சியம் வச்சு எலும்பு உருவாக்கிக்கணும். அது வந்து நம்ம கையில இல்ல. ஆமா. அத நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அது கருமையத்தில் இருக்க பதிவு இடிச்சு அது வேற.
அப்ப காந்தம் அழியிற காந்தத்தை பர்மனண்டா வச்சிருக்கணும்னா அப்ப வேற ஒரு சிஸ்டம் இருக்கும். அழிஞ்சிட்டே இருக்கு. இந்த இந்த உள்ளுக்கு இருக்க அத்தனை பதிவும் தோன்றுச்சுன்னா காந்தம் அழிஞ்சிடும். அழிஞ்சா மீண்டும் புதுப்பிக்கணும். அப்ப புதுப்பிக்க அந்த அழிவு இல்லாத பார்த்துக்கன்னா எத்தனை கோடி பதிவுன்னு தெரியாது. அவ்வளவு இருக்கு. இப்ப அந்த மூளை என்கிற கட்டமைப்புக்குள்ள மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு எண்ணமா பார்க்க முடியும். ஆமா மீதெல்லாம் கருமைய தொகுப்பா தான் இருக்க முடியும். நீங்க உடல் கட்டுறதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னதெல்லாம் உடல் கட்டுறதுக்கு. அது ஒரு ஆமா செல்லாய் மாறி உடலுக்குள்ள எதை வரணும், எதை வாங்கணும், எதை எங்க வைக்கணும், அது ஆர்டர். அதுக்குள்ள இருக்க ஆர்டர் அது பண்ணிக்குது. மூளையில என்னமா வர்றது எப்படி அப்படிங்கிறதுனாலதான் எத்தனை ஃப்ரீக்வன்சி, அத்தனை கோடி ஃப்ரீக்வன்சிலையும் மாடுலேஷன் வச்சுக்கிட்டு அப்போ ஒரு நுண்ணிய பாயிண்ட்டுக்குள்ள இருக்குமா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி வச்சேன். அப்ப ம் எப்படி ஒரு லேசரோ மற்ற அதுக்கு ஒரு பின் பாயிண்ட்ல இருந்தா லேசர் போகுது. ஆ, ஒரு டார்ச் அடிச்சாலும் அந்த லைட் ஒரு எஃபெக்ட் போக்கஸ் ஒரு பின் ம். பாயிண்ட்ல வரணும். இப்ப ஆமா மூளை பெருசா பாக்குறதா சின்னதா பாக்குறதா ஒரே அலையா அது எவ்வளவு வேகமா எடுத்துக்கணும். ஒரு வினாடிக்கு 100 வரட்டும் 500 வேலை கூட செய்யலாம். ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒன்னு இருந்தா மட்டும்தான் குழப்பம்னால நம்ம பார்க்க முடியும். அதுதான் அதைத்தான் சொல்ல வரேன் நான். இல்ல அந்த நானோ செகண்ட்ல அது எங்க இருந்து வச்சு இப்படி எடுக்குதுங்கிறது மூளையில மட்டும் அது எப்படி ஒரு எண்ணம் தான் வருது. ஆனா பதிவு ஏகப்பட்ட ஒண்ணு மட்டும் நடக்கல. உடல் செல்கள ரசாயன மாற்றங்கள் அது ஏகப்பட்ட வேலை காந்தம் செஞ்சிட்டு இருக்கு. அது பேரறிவு பார்த்துக்குது. அதுக்கு எப்படி உடல் பதிவுகள் தனி, ரசாயன பதிவுகள் அதெல்லாம் தனித்தனியா வச்சு நம்ம தூங்குனாலும் செஞ்சாலும் செஞ்சிட்டு இருக்குது. ம். அதை நம்ம எங்கேயுமே நாம போய் இது ஒரு வேலையும் செய்யறது இல்லை. ஆனா அந்த எண்ணம் அல்லது நம்ம மனம் இன்னும் சொல்ல போனா சிந்தனை இதுக்கெல்லாம் வித்தியாசம்னா ஒண்ணுல போக்கஸ் பண்ணும். போக்கஸ் அவ்வளவுதான் பண்ணும் பொழுது அந்த ஒண்ணுல எப்படி எது பண்ணுது மூளை செல்கள்ல அல்லது கருமையத்துல எங்க எப்படி போக்கஸ் ஆகுது அப்படிங்கறத நான் வச்சேன். அதுக்கு ஏதாவது இப்ப பிட்யூட்டரி அப்படின்னா அது உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் சமப்படுத்துன்னு ஒண்ணு கொடுத்துட்டோம். அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா நீங்க இதெல்லாம் பேரலால் கொண்டு வந்து சேர்த்திக்கலாம் அப்படின்னு வைக்கணும். துரியத்துல இறைநிலைக்கு போறதுக்கான நுழைவாயில் அதுவும் ஒரு பின் பாயிண்ட்டுக்கு வருது துரியத்துக்கு வரும் பொழுதும். அப்ப அந்த மாதிரி மூளை செல்களுக்கு ஒரு எண்ணத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா தெரியுதா? இல்ல நம்மளதுல எப்படி சொல்லலாம்? இவ்வளவு கோடி அதுதாங்கண்ணா இருந்தாலும் அதாவது அந்த ஒரு செகண்ட்ல இருக்கக்கூடிய காந்த களத்தை மூளை எடுத்து காட்டுது அவ்வளவுதான். அது இவ்வளவு இருக்கையில எப்படி அது ஒண்ணு மட்டும் கேட்டுட்டு செல்கள் இயக்கம் இவ்வளவு நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, ரசாயன இயக்கம், அதே மாதிரி அந்த இடத்துல காட்டுது. எப்படி டிவியில நீங்க பார்க்கும்போது நிறைய படம் வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க அந்த ஒரு தடவை நீங்க பாக்குறீங்கன்னு பிலிம் பாப்போம் இல்லைங்கண்ணா தியேட்டர்ல, ஒரு செகண்டுக்கு 16 பிலிம் ஓடும். 16 தானே? 16 16 அது நமக்கு ஓடுற மாதிரி தெரியுது. ஆனா தனித்தனி ஃப்ரேம் தானே. அப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேமா நடக்குது அவ்வளவுதான். எங்க ஆனாலும் அப்படித்தான் இங்க நடக்கும். ஒரு பிலிம் போடுறோம். அது உதாரணத்துக்கு சொல்றோம். ஒரு பிலிம் போடுறோம் ஒன்ன பாக்குறோம். இப்ப டிவியில இவ்வளவு போடுறோம். ஒரு போக்கஸ் பண்ணுறது இந்த சேனல்ல போக்கஸ் பண்ணிட்டா வந்துருது. மூளை நம்ம அப்படி போக்கஸ் பண்ணல. அது பார்க்கல. அது ஆட்டோமேட்டிக். எதை எப்படி எடுக்குது நம்ம இதுல போக்கஸ் பண்ணி வைக்கலாம். டியூன் பண்ணலாம். நம்ம பார்க்கல உட்பட்டு டியூன் பண்ணலாம். ஆனா மூளை இது பார்க்கல. எண்ணத்தை எடுத்து கொடுத்துட்டே வருது. அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இவ்வளவு பதிவுல இருந்து ஒண்ணு மட்டும் எப்படி எடுக்குது? அதுக்கு ஏதாவது என்ன நுணுக்கமான ஐயா வாழ்கணும். வாழ்கணும் ஐயா. ஐயா ரீசெண்டா இப்போ நான் 2024ல ஒரு கோர்ஸ் படிச்சேங்க ஐயா. கிரிட்டிக்கல் திங்கிங் ஃபார் பெட்டர் டிசிஷன் அப்படின்னு ஒரு இது நவம்பர்ல படிச்சேன். இப்ப ரீசெண்டா நீங்க இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு கோர்ஸ் படிச்சேன். ஆன்லைன் சர்டிபிகேஷன். அது மே 28 அது முடிச்சேன். திங்கிங் கிரிட்டிக்கலி டிடக்டிவ் ரீசனிங் அண்ட் மென்டல் மாடல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு படிச்சேங்கய்யா. அத நான் பிரசன்ட் பண்றேங்கய்யா. மேபி நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல அதுக்கு இந்த வாரம் ஒரு 10 நாளைக்குள்ள அத நான் பிரசன்ட் பண்றேன். அதுக்கு நீங்க கேட்டதுக்கான விடை இருக்குங்கய்யா அதுல. சரிங்க. அதுதான் கேட்கறேன். ஏன்னா நமக்கு ஈஸியா இருக்கணும். கொஞ்சம் தவம் பண்ணும் பொழுது இந்த போக்கசிங் பாயிண்ட் இப்ப எப்படி நம்ம மகரிஷி பின்னாடி காமிக்கும் பொழுது பிடரிக்கண்ணு ஒரு வார்த்தையை வச்சார். அப்புறம் வேணான்னு எடுத்தாங்க. என்ன காரணம் தெரியல.
தவத்துல வரும்பொழுது துரியத்திலிருந்து எப்படி பிடரிக்கண், மனோன்மணி சுற்றி வர மாதிரி பிடரிக்கன் தவம்னு ஒண்ணு வச்சாங்க. அது ஒண்ணு இருக்கு. மனோன்மணி மனோன்மணி இருந்தது. இதெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டாங்க. அது அந்த காவடி மாதிரி தவம். பாயிண்ட்கள் ஏதாவது இந்த இடத்துக்கு வந்தா இது ஆன்லைன் வந்து அதாவது வீடியோ மாதிரி கிளாஸ் இது எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க, அப்படியே வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு கிளாஸா. அப்ப அதுல வந்து நான் ம், கவனிக்கும் போதுங்கய்யா, ம். வேதாத்திரியத்துக்கு மாறான கருத்தே இல்ல. எல்லாம் வேதாத்திரியத்தை ஒட்டியே தான் வருதுங்கய்யா. அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்ததுனால தான் சீக்கிரம் முடிச்சேன் அத ஃபாஸ்ட்டா. சூப்பர்ங்க. ஸோ ஸோ அதனால வந்து அது எனக்கு வந்து ரொம்ப அது விஷுவலா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ ம், அத வந்து நான் பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு கோர்ஸ் இருக்குங்கய்யா. அது வந்து பிராக்டிகல் லைஃப்ல எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஆ, அதையும் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இது 3 ம், கோர்ஸையும் ஒண்ணா சேர்த்து ம். ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. கொடுங்க கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 132 ஸ்லைடு போயிடுச்சு. ஓ! ஸோ ஆ, அத வந்து நான் இது பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, நமக்கு என்ன தேவையோ அத குறைச்சு அத கொண்டு வரணுங்கய்யா. அதுதான் ம். பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. சரிங்க சரிங்க கொடுங்க கொடுங்க. நன்றிங்க. ஏன்னா அருமைங்க. இப்ப என்னுடைய இதுல வந்து காந்தப்புலம் மறைஞ்சிட்டே இருக்கு, ஆனா தோன்றிட்டே இருக்கணும். தோன்றி மறையறதுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சியை மோட் அவுட் பண்ணிக்கணும். அந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இது தோன்றி மறையறதுல நீங்க புதுசா உருவாக்குறது இல்ல. இந்த அலைநீளம் எப்படி வருதோ அந்த அலைநீளத்துக்கு அலை தான் எடுத்து கொடுக்குது. அந்த அலையே அதுவா மாறிடுது. நீங்க புதுசா பதிவு மத்தெல்லாம் அந்த இடத்துல கடைசியா போகும் பொழுது அது பதிவு கிதிவுலாம் ஒண்ணுமே இல்லை. அறிவு, இயக்கம். அப்ப அந்த மாடுலேஷன் நீங்க மாத்திடுறீங்க. எப்படி வேவ் லென்த்தை டிஃபரெண்டா போட்டு இது நம்ம எஃப்எம் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்றோமோ அந்த மாடுலேஷனை நம்ம எண்ணத்தின் வழியாக உருவாக்கிட்டோமா அல்லது உருவாக்குனதை நாம அப்சர்வ் பண்ணியிருக்கோமா. இப்ப அந்த அலைநீளத்துல வந்ததுன்னா எனக்கு மட்டும் இல்ல, இந்த எண்ணம் யாருக்கு வேணாலும் வரும். அது அது ஆமா. அலைநீளம் மட்டும்தான். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பாயிண்ட். இது என்னன்னா வருங்காலத்துல அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டா ஈஸியா நோக்கு வரும்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. கண்ணுல பாத்தீங்கன்னா அவங்கள மாத்திக்கலாம் அப்படின்னு. ஒரு வினாடி நேரம் அவங்க மயக்கத்துல இருப்பாங்க. எதையும் தாண்டி இந்த கருமையத்துல இதுதான் எடுக்கணும்னு சொல்லி கண்களால் பார்த்து, இப்ப நம்ம தீட்சை கொடுக்கிறோம், கண்களால் பார்த்து அவங்கள சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தோணுச்சு. அப்ப அந்த இந்த அலையெல்லாம் மாடிஃபை பண்ணி இந்த அலையை இவங்களை எடுக்க முடியாத அளவுக்கு மூளை செல்வடையும், அதாவது மற்ற இடத்துல மாற்றி அமைக்க முடியுமா. அதை பண்ணோம்னா ஈஸி, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போக ஈஸியா போகும். அப்ப என்ன எழுதுற இடம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சா அந்த பாயிண்ட்டை ஓரளவுக்கு நம்ம டியூன் பண்ணி ஒரு முயற்சி, அடுத்த கட்ட முயற்சியா இல்ல ஆர்கனைல பண்ண நம்ம இப்போதைக்கு சொல்றோம். அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுக்கலாம் மத்தவங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த கேள்வியை போட்டேன். இடத்துல சரி ஆராய்ச்சி பண்றோம் அவ்வளவுதான். குரு சொன்னது வரைக்கும் எனக்கு அது கருவுல இருந்து உருவாகி உடலை கட்டிக்கிறதுக்கெல்லாம் அது ஓகே. அது ஒத்துக்கணும். காந்தம் தோன்றி மறையுதுங்கிறது அது இறை துகளோ விண்ணோ தொகுப்போ என்ன வருதோ அது ஒவ்வொரு அலையும் உருவாக்கு. அப்ப அந்த எந்த அலை நீளத்துக்கு வருதோ அந்த அலை நீளம் ஒரு அறிவை எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்ப தொகுப்பு மூளை தொகுப்பா அல்லது அது மாதிரி ஒரு பின் பாயிண்ட்ல மனம் ஒடுக்கமாகுதா, எண்ணத்துல வந்து ஒடுக்கமாகுதா. மூளைன்னு முழுசா சொல்லிட்டோம். மூளைப்புழா ஏங்கினாலும் அதுக்குடைய பின் பாயிண்ட்ல நம்ம பெருசா பாக்குறோம்னா மூளைய, எத்தனையோ கோடி நியூரான்கள் சேர்ந்தது தானே மூளை. எத்தனையோ உறுப்புகள் இணைந்த ஒரு பெரிய கருவி தானே அது. மீண்டும் மூளைன்னு இதை ஒண்ணு நம்ம தொடர்ந்து விவாதம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க. நேரம் கருதி நம்ம நிறைவு செய்துக்கலாங்க. அந்த நோடு பாயிண்ட்னு வச்சுங்க, அது ஒண்ணுதான். அந்த நோடுங்கிறத ஏதாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுமாங்கிறதுக்காக தான் கேட்டேன். நன்றி, தொடரலாம். நன்றி குரு. மீண்டும் இதை நம்ம நன்றி. சிந்திக்கணும். நன்றிங்க. நீங்க தான் எண்டு மீட்டிங் கொடுக்கணும்.